السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين صلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وحماة المؤمنين أوصيكم عباد الله بتقوى الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சலவாத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் அஹ்லுல் பைத்துகள் இமாம்கள் அனைத்து நல்லடியார்கள் மூமின்கள் இந்த கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் சகோதரர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த கடமையில் வலியுறுத்தப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அச்சத்தை தக்வாவை சகல நேரங்களிலும் சகல கட்டங்களிலும் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், வலியுறுத்த விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்க யா அபா அப்துல்லாஹ் وعلى الأرواح التي حلت بفنائك عليكم مني جميعا سلام الله أبدا ما بقيت وبقي الليل والنهار ولا جعله الله آخر الأهد مني لزيارتكم. السلام على الحسين وعلى علي بن الحسين وعلى أولاد الحسين وعلى أصحاب الحسين. அல்லாஹ்வுடைய அச்சத்தை தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுகின்ற மிகவும் ஒரு உயரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த கவலையும் சோகமும் துயரங்களும் நிறைந்த புனிதமிகு முஹர்ரம் மாதம் அமைந்திருக்கின்றது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக மானிட சமூகத்தின் உயர்வுக்காக மேற்கொண்ட பயணம் இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பயணம் அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கான ஒரு பயணமாக, அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கான ஒரு பயணமாக, மனிதன் தன்னை சீரமைத்துக் கொள்வதற்கான ஒரு பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தின் இந்த நாட்களின் பொருட்டினால் அந்த அச்சத்தை தக்வாவை கடைபிடிப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. இந்த மாதத்தை முன்னிட்டு இந்த மாதம் கொண்டிருக்கின்ற அந்த துயரங்களையும் துன்பங்களையும் அனுதாபத்தை, இந்த துயரங்கள் தொடர்பான அனுதாபத்தை, எனது அனுதாபத்தை காலத்தை இமாம் ஸமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய அந்த வழியை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து மோமின்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த முஹர்ரம் மாதம் என்பது அஹ்லுல் பைத் பிரியர்களுக்கு, பொதுவாக உலகவாழ் முஸ்லிம்களுக்கு அதிலும் குறிப்பாக அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கின்ற இமாம் ஹுசைன் மீது பிரியம் கொள்ளுகின்ற அனைத்து சமூகத்தினருக்கும் இந்த மாதம் ஒரு மனதிலே ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் கவலையும் ஏற்படுத்துகின்ற ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மணிமொழிகளில் ஒன்றிலே கூறுகின்றார்கள், ஷியஅத்துனா குலிகு மின் ஃபாதிலி தீனத்தினா. எங்களை பின்பற்றுகின்ற எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய ஆதரவாளர்கள், அவர்கள் எங்களை படைக்கப்பட்ட மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஃபலஹும் மஅனா கராபத்துன், எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில்
ஒரு உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. யஃப்ரஹூன லி ஃபரஹினா வ யஹ்ஸுனூன லி ஹுஸ்னினா. எங்களுக்கு நேர்ந்த சந்தோஷ நிகழ்வுகளை நினைத்து அதன் நிமித்தமாக அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். எங்களுக்கு நேர்ந்த அந்த துக்கமான துயரமான நிகழ்வுகளை நினைத்து அவர்களும் கவலைப்படுவார்கள். வகது ஊது ஃபீனா, அவர்கள் எங்களுக்காக எங்களுடைய விடயத்திற்காக பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள், தேடிக்கொள்வார்கள். வலம் நுதி ஃபீஹிம் ஃபனஹ்னு நதஅல்லமு லிதஅல்லுமிஹிம், அவர்களுடைய எந்த ஒரு துன்பத்தை பார்க்கின்ற போதும் நாங்களும் அதனை நினைத்து துன்பப்படுகிறோம் என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒன்னதரஹமு அலைஹிம் குல்ல சபாஹின் வ மசாஇன், ஒவ்வொரு மாலை பொழுதும் காலை பொழுதிலும் அந்த எங்களுடைய ஆதரவாளர்களுக்காக, எங்களுடைய அந்த சமூகத்தினருக்காக நாங்கள் இறங்குகின்றோம், இறக்கப்படுகின்றோம், அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த ஹதீஸ் நீண்டு கொண்டு செல்கிறது. எனவேதான் அந்த அஹ்லுல் பைத்துகளை பின்பற்றுகின்ற இமாம் ஹுசைன் மீது பிரியம் கொண்டு வாழுகின்ற இந்த சமூகத்தினருக்கு இந்த மாதம் வருகின்ற போது, இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த துயரமான ஆசூரா தினத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த படு மோசமான அக்கிரமம் நிறைந்த அந்த கர்பலா நிகழ்வை நினைக்கின்ற போது மிகவும் வேதனைப்படுவதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் பின்பற்றுகின்ற நம்பிக்கைப்படி, எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த அம்சங்களிலே நாங்கள் இமாமத் என்கின்ற ஒரு கோட்பாட்டை நம்பி இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் அவர்களுடைய அந்த பணியை முன்னெடுக்கின்ற, அவர்களுடைய அந்த தூதுத்துவ பணியை செம்மையாக முன்னெடுக்கின்ற, மார்க்கத்தை பாதுகாக்கின்ற, மார்க்கத்துக்காக உழைக்கின்ற, மனிதர்களை நேரான பாதையில் வழிநடாத்துகின்ற மனிதர்களாக அவர்களுக்கு பின்னால் இமாம்கள் இருக்கிறார்கள், 12 இமாம்கள் இருக்கிறார்கள் என்ற கோட்பாட்டை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அந்த இமாம்கள் ஒவ்வொருவரும் அவர் சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய பரிபாஷைகளில், எங்களுடைய வழக்கங்களில் நாங்கள் அதாவது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற இமாமை போன்றல்லாமல் அவர் அந்த இறை தூதருடைய பணியை முன்னெடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். அவர் அல்லாஹ்வுடைய, அதாவது இந்த விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் இடைப்பட்ட ஒரு உறவு பாலமாக, அவர்களுக்கு இடையில் உள்ள ஒரு அந்த உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு மாமனிதராக அவர் இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தெய்வீக ரீதியான அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இந்த மானிட சமூகத்துக்கு அவர் இருக்கின்றார். அவரை பற்றி நாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது, அந்த இமாம் எங்களுடைய சகல விதமான ஆகிரத்து துன்யாவுடைய அனைத்து விடயங்களுக்கும் விவகாரங்களுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவர் என்று நாங்கள் அந்த இமாமை நம்பிக்கை கொள்கின்றோம். எனவே இப்படியான ஒரு இமாம், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பதவியிலே, அந்த பொறுப்பிலே, தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடிய அந்த இமாம், அவருடைய பணியை மிகவும் கச்சிதமாக சரியாக செய்வதற்காக புறப்பட்டு இந்த கர்பலா பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதிலே அவர் அந்த பயணத்தில் இந்த பூமியிலே இறைவனுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதிலே அவர் பல துயரங்களை, துன்பங்களை அவர் எதிர்நோக்கி இருக்கின்றார். எனவே அந்த துன்பங்களும் துயரங்களும் எங்களுக்கும் எங்களுடைய மனதை வேதனைப்படுத்துவதாக, துயரங்களை தருவதாக இருக்கின்றது. இந்த இமாமை பற்றி, இந்த இமாமுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் புனிதமிகு அல் குர்ஆனிலும் நபி அவர்களுடைய மணிமொழிகளிலும் பார்க்கின்ற போது, இந்த இமாம், குறிப்பாக இமாம்களை பற்றியும், அதிலும் குறிப்பாக இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற ஏராளமான குர்ஆன் வசனங்கள், அதே போன்று ஹதீதுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களை உள்ளடக்கி சொல்லப்பட்டிருக்கின்ற குர்ஆனிய வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது, ஆயத்து தத்ஹீர் என்று சொல்லப்படுகின்ற சூரத்துல் அஹ்ஸாபின் 33வது
வசனத்தை நோக்குகின்ற போது இந்த வசனத்தில் அஹ்லுல் பைத்துகளை தூய்மைப்படுத்துவதாக பரிசுத்தப்படுத்துவதாக அல்லாஹ் கூறுகின்றான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லுல் பைத் வ யுதஹிரகும் தத்ஹீரா. இந்த வசனத்தில் மிக முக்கியமான ஒருவராக இமாம் ஹுசைன் அவர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று மற்றொரு வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம். சூரத்துல் ஆல இம்ரானின் 61வது வசனம் ஆயத்துல் முபாஹலா என்று பிரசித்தம் பெற்ற ஒரு வசனமாக இருக்கின்றது. ஃபமன் ஹாஜக ஃபீஹி மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம் ஃபகுல் தஆலு நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும் சும்ம நப்தஹில் ஃபனஜஅல் லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன் என்று அழிவு சத்தியத்திற்கான சத்தியத்துக்கும் பாத்திலுக்கும் இடையிலான ஒரு அழிவு சத்தியத்திற்கான அழைப்பின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினரான அஹ்லுல் பைத்துகளை அந்த அழிவு சத்திய நிகழ்வுக்கு அழைத்து சென்றார்கள். அதிலே பிரதானமான ஒருவராக இருந்தவர் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நஜ்ரான் தேசத்து கிறிஸ்தவர்களோடு மேற்கொள்ளப்பட்ட அந்த அழிவு சத்திய நிகழ்வு, அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து அல்லது அந்த எதிராளிகளை சபித்து இந்த அஹ்லுல் பைத்துகள் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த எதிராளிகளை அழித்து விடுவான், அந்த எதிரிகளை பகைவர்களை அழித்து விடுவான் என்று அந்த பயம் ஏற்பட்ட அந்த அஹ்லுல் பைத்துகளை சேர்ந்த ஒருவர் இமாம் ஹுசைன் அவர்களாக இருக்கிறார்கள். ஆயத்துல் மவத்தா என்பது இன்னும் ஒரு வசனமாக இருக்கின்றது. சூரத்து ஷூராவின் 23வது வசனத்தை பார்க்கின்ற போது குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த கஷ்டங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், செய்த பணிகளுக்கு பரிபுகாரமாக எதனை நாங்கள் தர வேண்டும் என்று சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, நீங்கள் எந்த ஒரு கூலியையும் எதிர்பார்க்க வேண்டாம், உங்களுடைய இனபந்துக்களை நேசிப்பதை தவிர என்று கூறுங்கள் நபியே என்று அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றார். இந்த திருமறை வசனத்தில் உங்களுடைய இனபந்துக்கள் குடும்பத்தினர் என்று அழைக்கப்படுவது அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள், இமாம் அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ஆகியவர்கள் என்று பல அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கிரந்தங்களில் தஃப்சீருல் அதாவது இப்னு கசீர், அதே போன்று தஃப்சீருல் ஜலாலைன் போன்ற கிரந்தங்களில் எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த வசனத்திலும் நபி அவர்கள், அதாவது அஹ்லுல் பைத்துகள் என்று சொல்லப்பட்ட அந்த வட்டத்துக்குள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரதான மனிதராக இருக்கிறார்கள். அதே போன்று சூரத்துல் இன்சான் என்று சொல்லப்படுகின்ற வசனத்திலும் 9வது அந்த வசனத்தில் இன்னமா நுதைமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனத்திலும் உள்ளடக்கப்பட்ட ஒருவராக இந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய பொன்மொழிகளில் நாங்கள் பார்க்கின்ற போது இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி சிலாகித்து, அவர்களை புகழ்ந்துரைத்து, அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஹதீதுகளை நோக்குகின்ற போது ஹுமா ரைஹானதாய மினத் துன்யா, இந்த இமாம்கள், இமாம் ஹசனும் இமாம் ஹுசைனும் இந்த துன்யாவில் உள்ள இரு மலர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல் ஹசன வல் ஹுசைன சய்யிதை ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்து வாலிபர்களின் இரு தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட ஒருவரில், அதாவது இருவரில் ஒருவர் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு மணிமொழியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு, இறைவா நான் இந்த ஹுசைனை நேசிக்கின்றேன், விரும்புகின்றேன், ஃபஅஹிப்பஹு, நீயும் அவரை நேசிப்பாயாக, வஅஹிப்ப மன் அஹப்பஹு, அவரை நேசிப்பவரை நீயும் நேசிப்பாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி சிலாகித்து கூறிய
அவர்கள் மீது மஹப்பத் வைக்கின்ற பிரியம் கொள்ளுகின்ற விடயத்தை அவர்கள் கூறுகின்ற மணிமொழிகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஹுசைனும் மின்னி அனமின் ஹுசைன், ஹுசைன் என்னை சார்ந்தவர், நான் ஹுசைனில் நின்றும் உள்ளவர் என்று சொன்ன இந்த மணிகளெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் சுன்னத் வல் ஜமாத் சகோதரர்கள் அவர்களுடைய கிரந்தங்களில் பதிவாகியிருக்கின்ற பல நூறு சிறப்புகள் வாய்ந்த ஹதீதுகளில் சிலவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இப்படியான ஒரு குர்ஆனிலும் ஹதீதுகளிலும் புகழ்ந்து சிலாகித்து கூறப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதர் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆஷூரா தினத்தில் முஹர்ரம் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்வதற்காக அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த மனித உலக, அதாவது மானிட சமூகத்தை இருளில் இருந்து ஒளிமயத்தை நோக்கி அவர்களை அழைப்பதற்காக, மார்க்கத்தை அதனுடைய பரிசுத்த தன்மையிலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக, அந்த மார்க்கம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் அதனை சீராக்கி சீர்திருத்தம் செய்வதற்காக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள், இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அந்த பணியிலே அவர்கள் தன்னை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். தனது பயணத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போது, இந்த கர்பலா பயணம், இந்த ஆஷூராவை நோக்கி செல்லுகின்ற இந்த பயணத்தின் நோக்கம் என்ன என்று அவர்கள் தன்னுடைய பயணத்தின் நோக்கத்தை குறிப்பிடுகின்றார்கள். அலா தரவுன அன்னல் ஹக்க லா யுஅமலு பிஹி, நீங்கள் பார்க்கவில்லையா, ஹக்கு என்று சொல்லப்படுகின்ற சத்தியம் அது அமுலில் இல்லை, அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. அன்னல் பாத்தில லா யுத்னாஹா அன்ஹு, பாத்தில் என்று சொல்லப்படுகின்ற அந்த அசத்தியத்தை தவித்துக் கொள்வதற்கும் அதை தடை செய்வதற்கும் யாரும் முன்வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய பயணத்தின் நோக்கத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு இடத்தில், இன்னி லம் அஹ்ருஜ் அஷ்ரன் வலா பத்ரன் வலா முஃப்சிதன் வலா தாலிமா, நான் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கான நோக்கம் என்பது குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கோ, பெருமையாக நடந்து கொள்வதற்கோ, ஆட்சி அதிகார மோகத்துக்காகவோ நான் இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை. இந்த வைன்னமா ஹரஜ்து தலபில் இஸ்லாஹி ஃபி உம்மதி ஜத்தி, என்னுடைய பாட்டனாருடைய உம்மத்தில் நான் சீராக்கத்தை, ஒரு சீர்திருத்தத்தை, அதில் ஏற்பட்டிருக்கின்ற பிறழ்வுகளை தவிர்த்து அதனை சீராக்குவதற்காகவே நான் இந்த பயணத்துக்காக வெளிக்கிட்டு செல்கின்றேன் என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது பயணத்தின் நோக்கத்தை பற்றி சொல்கின்றார்கள். எனவேதான் இந்த தூய்மையான எண்ணத்தோடு அந்த மாபெரிய ஒரு இமாம் இந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்திலே ஒரு மாபெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். இந்த மாதங்கள், குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதம் ஜாஹிலியா காலத்திலே கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் யுத்தம் செய்வது, அநியாயங்கள் செய்வது தடுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆனால் ஜாஹிலியா கால மக்கள் அதற்கு மரியாதை கொடுத்து அதனை பேணி வந்தாலும், நபி அவர்களுடைய வருகைக்கு பின்னால் வாழ்ந்த சமூகம் அந்த மரியாதையை, அந்த கண்ணியத்தை பேணாமல் உடைத்து விட்டது. இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் இந்த அகோரம் அரங்கேறி இருக்கிறது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்களும் குழந்தைகளும் பெண்களுமாக இந்த மாதத்திலே கர்பலா என்கின்ற அந்த சுடு மணலிலே வைத்து தண்ணீர் கொடுக்காமல் அவர்களுக்கு தடை செய்து அவர்களை கொன்றொழித்திருக்கின்ற, அவர்களை ஆடுகளை போன்று அறுத்து தலைகளை துண்டாக்கி இருக்கின்ற அந்த அகோர வரலாறு அரங்கேறி இருக்கிறது. எனவேதான் இது அந்த அஹ்லுல் பைத்துகளை, இமாம் ஹுசைனை நேசிக்கின்ற, அவர்கள் மீது நேசம் கொள்ளுமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த இமாம் ஹுசைனை நேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் இந்த சோக நிகழ்வு, இந்த அக்கிரமம் நிறைந்த நிகழ்வு நிச்சயமாக துயரத்தில் ஆழ்த்தும், கவலை கொள்ள செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இப்படியான ஒரு இமாமை நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில், இந்த ஆஷுரா தினத்தில்
இழந்திருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இமாம் ஹுசைனுடைய உயரிய அந்த தியாகத்தை மதித்து அதற்காக அவர்களுக்காக கவலைப்படுகின்ற கண்ணீர் வடிக்கின்ற சமூகத்தில் எங்களை சேர்த்தருள்வானாக. அதே போன்று மறுமையில் அவர்களுடைய ஷஃபாத்தையும் எங்களுக்கு தந்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். اللهم صل على محمد وعلى محمد وعجل فرج. اللهم صل على محمد وعلى محمد وعجل. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا أبي القاسم مصطفى محمد. صل على محمد وعلى محمد وعجل فرج وآله الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر الكاظم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي صلوات الله عليهم أجمعين. اللهم صل على محمد وعجل فرجه. ஊசிக்கும் இபாதல்லாஹ் பிதக்வல்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்தை கடைபிடித்துக் கொள்ளுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய கிரந்தங்களில் நாங்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்ற போது அர்-ரஸியா என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அர்-ரஸியா என்பது ஒரு பெரும் துயரம் என்ற கருத்தை அல்லது ஒரு பெரும் இழப்பு, மிகவும் சோகமான ஒரு துன்பமான விடயத்தை குறிக்கின்ற ஒரு பதமாக சொல்லாக இருக்கின்றது. இந்த பதம் இஸ்லாமிய ஏடுகளில் முக்கியமான கிரந்தங்களில் 2 இடங்களில் தான் இந்த பதம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பதத்தை ஓரிடத்தில் பாவித்திருக்கிறார்கள். அந்த பதம் பாவிக்கப்பட்ட இடத்தை நாங்கள் பார்க்கின்ற போது சஹீஹுல் புகாரியிலே 3053வது ஹதீஸ், அதே போன்று சஹீ முஸ்லிமிலே 1637வது இலக்கத்தை கொண்ட இந்த ஹதீஸ். இந்த 2 ஹதீஸ்களிலும் பொதுவாக இந்த ஹதீஸ் சிஹாவு சித்தாக்களில் பல கிரந்தங்களில் பதிவாகி இருந்தாலும் இந்த ஹதீஸ் 2 பெரும் கிரந்தங்களான புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸை பார்க்கின்ற போது லம்மா இஷ்தத்தத் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஜூஹு கால், நபி அவர்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண வேதனை அண்மித்த போது அவர்கள் சொன்னார்கள், இத்தூனி பி கிதாபின் அக்துபு லகும் கிதாபன் லா ததில்லு, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் எழுதி தருவதற்காக எனக்கு ஒரு பேனா தாருங்கள், ஒரு கடுதாசி தாருங்கள், நான் அதனை எழுதி தந்தால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். கால உமர், 2ஆம் கலீஃபா உமர் அவர்கள் அந்த சபையில் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அலைஹில் வஜஉ கலபஹுல் வஜஉ, நபி அவர்கள் வலி, அதாவது மரண வேதனை மிகைத்ததன் காரணமாக இவ்வாறு கூறுகிறார்கள், வைந்தனா கிதாபுல்லா, எங்களிடத்தில் குர்ஆன் மாத்திரம் போதுமானது,
ஹஸ்புனா கிதாப் அல்லாஹ், இந்த குர்ஆன் மாத்திரம் எங்களுக்கு போதும், நாங்கள் கொடுக்க தேவையில்லை, கடுதாசி பேனா கொடுக்க தேவையில்லை என்று சொல்லுகின்றார்கள். அந்த இடத்தில் பிரிவினைகள், கருத்து முரண்பாடுகள் உருவானது. சிலர்கள் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள், சிலர்கள் கொடுக்க வேணாம் என்று சொல்கிறார்கள். நபி அவர்களுக்கு அவர்களுடைய சன்னிதானத்தில் அந்த கருத்து முரண்பாடு எழுகின்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கூமு அன்னி, என்னை விட்டும் எழுந்து செல்லுங்கள், இந்த இடத்தை காலி பண்ணுங்கள், இங்கிருந்து எழுந்து சென்று விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேதனையிலே துன்பப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். என்னிடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் சண்டை சச்சரவு பட வேண்டாம், லா யம்பகி இந்திய தனாசு, நீங்கள் இங்கு இருந்து கொண்டு சச்சரவு பட வேண்டாம் என்று சொன்னார்கள். ஃபஹரஜ இப்னு அப்பாஸ் யகூல், அந்த இடத்திலிருந்து எழுந்து சென்று வெளியில் வந்த இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஸியத குல்ல ரஸியா, இது என்ன ஒரு பெரும் துயரம், இது என்ன ஒரு பெரும் சோகம் நிறைந்த துன்பம் நிறைந்த நிகழ்வு. மாஹால பைன ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பைன கிதாபிஹி, நபி அவர்கள் எழுதி தர முற்பட்ட அந்த விடயத்துக்கும் நபி அவர்களுக்கும் இடையில் ஒரு பெரும் திரை உருவாகி விட்டது, இது என்ன பெரிய துயரம் என்று அங்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறிய அந்த விடயம் பதிவாகி இருக்கிறது. இங்கு அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்ற அந்த ரஸியா என்பது ஒரு துயரம் நிறைந்த ஒரு விடயத்தை சொல்லுகின்றது, ஒரு பேரிடர் அல்லது பெரும் இழப்பு உள்ள ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதே ஹதீஸை சஹீஹ் முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கின்ற போது அதே தொடரிலே வருகின்றது. பேனா பேப்பர் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அக்துப் லக்கும் கிதாபன் லன் ததில்லு பாதஹு அபதா, நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அப்போது ஃபகாலு, அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ஜுரு, இந்த நபி அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் உலர்ந்து பேசுகிறார்கள், உலர்கிறார்கள் என்று அந்த சபையில் இருந்தவர்கள் சொன்னார்கள் என்று இந்த சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நிறைந்த அந்த நிகழ்வு என்ன என்று நாங்கள் ஏனைய ஹதீதுகளில் பார்க்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முக்கிய விடயங்களை எழுதி கொடுக்க முற்பட்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு இரண்டு விடயங்களை விட்டு செல்கின்றேன். ஒன்று என்னுடைய, அதாவது அல்லாஹ்வுடைய அருள்மறை அல் குர்ஆன், மற்றொன்று என்னுடைய அருள் பைத், என்னுடைய குடும்பத்தினர் என்ற விடயம் மிக தெளிவாக கிரந்தங்களில் ஹதீஸ் நூல்களிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அங்கு அந்த அருள் பைத்துகளுக்கு செய்யப்பட்ட ஒரு புறக்கணிப்பு, உதாசீனம், அவர்களை இந்த சமூகத்தின் வழிகாட்டிகளாக நபி அவர்கள் அறிமுகப்படுத்த முனைந்த வேளையில் அதனை தடுத்துவிட்ட ஒரு வரலாறை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் ரஸியா என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை கொண்டு அழைத்திருக்கின்றார். இது ஒரு இடமாக இருக்கின்றது. மற்றுமொரு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம், அதுதான் நாங்கள் ஜியாரத் ஆஷூராவிலே ஓதி வருகின்ற ஒரு அடியாக இருக்கின்றது. யா அபா அப்துல்லா லக்கது அலுமத்திர் ரஸியா, இமாம் ஹுசைன் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற அந்த ஹதீசுல் குத்ஸியில் வருகின்ற அந்த வாக்கியம், லக்கது அலுமத்திர் ரஸியா, உங்கள் மீது ஏற்பட்ட இந்த துன்பமானது இது மிகவும் பெரும் துயரம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒஜல்லத்து அலுமத்தில் முசீபத்து பிக அலைனா, உங்கள் மீது ஏற்பட்டிருக்கின்ற இந்த முசீபத் என்பது மிகவும் பெரியது. இது பூமியில் வாழுகின்றவர்களுக்கும் வானுலகில் வாழுகின்ற அனைவருக்கும் இது பெரும் துயரமாக இருக்கிறது என்று இந்த ஜியாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த இரண்டு முக்கியமான இடங்களில் இந்த ரஸியா என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஆஷூரா தினத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இமாம் ஹுசைன் அவர்களுக்கும் அவர்களுடைய
உறவுகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற அந்த துன்பத்தை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் ஹதீதுகளில் குறிப்பாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சகோதரர்களுடைய நூட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த விடயங்கள் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். முஸ்னத் அஹமதிலே உம்மு சல்மா நாயி அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ரிவாயத்தை பார்க்கின்றோம். அன் உம்மி சலமத காலத் கானல் ஹசனு வல் ஹுசைனு எல் அபானி பைன யதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்தி. உம்மு சல்மா நாயி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இமாம் ஹசனும் இமாம் ஹுசைனும் நபி அவர்களுக்கு முன்னிலையிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃபனஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி ஃபகால் யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், இன்ன உம்மத்தக சதக்துலு இப்னக ஹாதா மின் பாதிக, உங்களுடைய உம்மத்தினர் உங்களுடைய இந்த மகனாரை, இந்த குழந்தையை கொன்று விடுவார்கள். வாவுமா இலல் ஹுசைன், இமாம் ஹுசைனை அவர்கள் சுட்டிக்காட்டியவர்களாக ஃபபகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அழுதார்கள். வலம்மஹு இலைஹி, அவர்களை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு சும்மக்கால் யா உம்மு சலமா, உம்மு சலமா நாயி அவர்களை பார்த்து சொன்னார்கள், வதியாத்து நிந்திக்கு ஹாதஹி துர்பா, இதோ ஜிப்ரீல் அவர்கள் தந்திருக்கின்ற இந்த மண் பிடியை உங்களிடத்தில் அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். பலம்மா கான யோம குத்திலல் ஹுசைன் சாரத் தமன், அது இமாம் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்ட போது அந்த மண் அவ்வாறு குருதியாக, அதாவது இரத்தமாக மாறியது என்று இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்னதுல் ஹாக்கிம் என்கின்ற நூலிலும் இதே மாதிரியான அறிவிப்பு காணப்படுகிறது. உம்மு சல்மா நாயி அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ஜிப்ரீலு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஹுசைனு மஇ, இமாம் ஹுசைன் அவர்கள் என்னிடத்தில் இருந்தார்கள். ஃபபகா ஃபதரக்துஹு, அவர்கள் அழுதார்கள். ஃபதஹல அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஜிப்ரீலு அத்துஹிப்புஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கு தோன்றி கேட்டார்கள் நபி அவர்களிடத்தில், இந்த ஹுசைனை நீங்கள் நேசிக்கிறீர்களா? அதுக்கு நாயகம் அவர்கள் சொன்னார்கள், கால நஅம், கால இன்ன உம்மத்தக சதக்துலுஹு, உங்களுடைய உம்மத்தினர் இந்த ஹுசைனை கொன்று விடுவார்கள். வைன் ஷீதா ராய்துக்கல் அரதல்லதி யுக்தலு பிஹா ஃபராஹு துர்பத்தன் ஹம்ரா, நீங்கள் விரும்பினால் இந்த ஹுசைன் கொல்லப்படுகின்ற அந்த மண்ணின் நிறத்தை நான் உங்களுக்கு காட்டட்டுமா என்று சொல்லி அந்த நிறம், அதாவது அந்த மண்ணை, சிவப்பு நிற மண்ணை அவர்கள் நபி அவர்களிடத்திலே காட்டினார்கள் என்று இந்த ஹதீஸ் முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் என்ற ஹதீஸ், அதாவது ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. அல் மூஜமுல் கபீர் என்று சொல்லுகின்ற தபரானி அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயகிகள் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸை பார்க்கின்ற போது, அன்ன ஜிப்ரீல் அரன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துர்பத்தல் ஹுசைன் ஃபகால இன்ன உம்மத்தக சதக்துலு இப்னக ஹாதா, ஹுசைன் கொல்லப்பட்ட அந்த பூமியின் இருந்து மண்ணை நபி அவர்களுக்கு காண்பித்து, உங்களுடைய உம்மத்து தான் இந்த ஹுசைனை கொலை செய்வார்கள் என்று கூறிய அந்த அறிவிப்பை ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதே மாதிரியான அறிவிப்புகள் இன்னும் பல கிரந்தங்களில் காணப்படுகின்றன. முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்திலும் இந்த ஹதீஸ் இவ்வாறு பதிவாகி இருக்கிறது. அதாவது ஃபஹத்தஸனி அன்னல் ஹுசைன யுக்தலு பிஷத்தில் ஃபுராத், ஃபுராத் என்கின்ற அந்த நதிக்கரையில் வைத்து ஹுசைன் கொலை செய்யப்படுவார் என்ற ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. இவ்வாறு வரலாற்று நூல்களில் ஹதீதுகளில் இந்த நிகழ்வின் அகோரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சில அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். தாரிகு தபரி என்று சொல்லப்படுகின்ற சுன்னத் வல் ஜமாத் சகோதரர்களின் ஹதீஸ், அதாவது வரலாற்று கிரந்தத்தில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உறவுகள் மீதும் நீரை அவர்கள் அருந்துவது தடை செய்யப்பட்டு அந்த நீரை தடுத்த அந்த வரலாற்றை அவர் பதிவு செய்திருக்கிறார்.
உமர் இப்னு சாத் என்று சொல்லுகின்ற அந்த அநியாயக்காரன், அந்த கர்பலா களத்திலே இருந்த அந்த அநியாயக்காரன், அவன் ஃபுராத் நதியை தடுத்து விடுமாறும் ஹுசைனுக்கும் ஹுசைனுடைய குடும்பத்திற்கும் நீர் அருந்துவதை தடுத்து விடுமாறும் அவன் கட்டளையிட்டான். தபரி அவர்கள் அந்த விடயத்தை இவ்வாறு சொல்லுகின்றார்: வஹாலு பைனல் ஹுசைனி வபைனல் மாஇ ஐ யஸ்தகு மின்ஹு கத்ரதன். ஹுசைனுக்கும் இந்த நதிக்கும் இடையில் நீங்கள் திரையை ஏற்படுத்தி விடுங்கள், ஒரு சொட்டு நீரை கூட அவருக்கு அருந்த விடாமல் தடுத்து விடுங்கள் என்று சொன்ன அந்த வரலாற்று பகுதியை இமாம் தபரி அவர்கள் 5வது பாகத்தில் 412வது பக்கத்திலே பதிவு செய்திருக்கின்றார். இந்த கர்பலா களத்தில் குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், வயோதிபர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நீரை தடை செய்யுமாறு அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இமாம் ஹுசைன் அவர்களுடைய சிறிய குழந்தை அலி அஸ்கர் கொல்லப்பட்ட விடயத்தை கூட நாங்கள் வரலாற்று நூல்களிலே பார்க்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த குழந்தையை ஏந்தி கொண்டு சொன்னார்கள், நான் உங்களுக்கு, என்னோடுதான் உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் இந்த குழந்தை உங்களுக்கு என்ன செய்தது, இந்த குழந்தைக்கு ஒரு சொட்டு நீர் கொடுங்கள் என்று கேட்கின்ற போது அங்கு அதாவது செய்யப்படுகின்ற விடயத்தை வரலாற்று நூலிலே இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது: ஃபரமாஹு ஹர்மலத்து இப்னு காஹில் அஸதி பிஸஹ்மின் ஃபதபஹு. ஹர்மலா என்று சொல்லப்படுகின்ற அந்த கயவன் ஒரு அம்பை எய்து விட்டான், அது ஃபதபஹு, அவரை அவ்வாறே அறுத்து விட்டது, அவரை கொன்று விட்டது என்று சொல்லப்படுகின்றது. இது கர்பலா களத்தில் நிகழ்ந்த மிக அகோரமான, மிகவும் மனதை உருக்குகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு குழந்தை என்பது அது யுத்தத்திற்காகவோ போரிற்காகவோ சண்டைக்காகவோ வராத ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு இவ்வாறு கைமாறு செய்யப்படுகின்ற விடயத்தை நாங்கள் கர்பலா களத்திலே பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த களத்தில் தனித்து விடப்பட்ட விடயத்தை கூட வரலாற்று நூல்கள் இவ்வாறு பதிவு செய்திருக்கின்றன: அலாமின் நாசிரின் யன்சுருனா, இந்த இடத்தில் எனக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்கள் யார், எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் கேட்கின்றார்கள். அலாமின் தாபின் எதுப்பு அன் ஹரமி ரசூலில்லா, இந்த இடத்தில் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தின் கண்ணியத்தை பேடி பாதுகாத்து அவர்களுக்காக ஆதரவு தெரிவிப்பவர்கள் ஒருவரும் இல்லையா, அவர்களுக்காக வந்து அவர்களுக்காக உதவிக்கரம் நீட்டுபவர்கள் யாருமே இல்லையா என்று சொன்ன அந்த விடயத்தை கூட இந்த வரலாற்று நூல்கள் மிக தெள்ள தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதே போன்றுதான் இமாம் ஹுசைன் அவர்கள் தட்டன் தனிய, அதாவது தனி ஒரு மனிதராக அங்க நிற்கின்ற போது அவர்களை சுற்றி வளைத்து ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவர்களை தாக்கி அவர்களை காயப்படுத்துகின்ற, கொலை செய்கின்ற அந்த எண்ணத்தில் கங்கணம் கட்டி செயற்படுகின்ற விடயத்தை தாரிகு தபரி என்ற நூலிலே இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது: கன்னி அந்துரு இலல் ஹுசைன், நான் ஹுசைனை பார்க்கிறேன், வைன்னஹு லயஷுத்து அலைஹி அல்ஃபு ரஜுலின், சுமாராக 1000க்கு மேற்பட்ட மனிதர்கள், படை வீரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபைங்கஷிஃபூன அன்ஹு, அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறார் ஹுசைன் என்று அந்த வரலாற்று நிகழ்வை தாரிகு தபரியிலே நாங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காண்கின்றோம். அதே போன்றுதான் இந்த இமாம் ஹுசைன் மீது கொல்லப்பட்டதன் பிற்பாடு அவர்களுடைய உடலின் மீது குதிரைகளை ஓடச் செய்தார்கள். உமர் இப்னு சாதுடைய கட்டளை இவ்வாறு வருகின்றது: ஹுசைனுடைய இந்த மேனியின் மீது குதிரைகளை ஓடச் செய்வதற்கு, அந்த குதிரைகளின் மீது குதிரைகளை விட்டு மிதிக்க செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை கூட இமாம் தபரி தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். மை யந்ததிபு லில் ஹுசைனி ஃபயுவத்தியுல் கைல மஹ்ரஹு வ சத்ரஹு, இந்த ஹுசைனுடைய நெஞ்சையும் முதுகையும் மிதைத்து, அதாவது மிதிக்கின்ற குதிரைகளை ஓடச் செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்ட அந்த வரலாறை நாங்கள், அதாவது தாரிகு தபரியிலே 5வது பாகத்திலே 453வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தடயத்தை பார்க்கின்றோம்.
கர்பலா நிகழ்வுக்கு பின்னால் அவர்கள் தங்கியிருந்த அந்த இடங்கள், கூடாரங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டன, சூறையிடப்பட்டன. அந்த விடயத்தை கூட எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று அந்த காட்சிக்கு, அதாவது கர்பலா நிகழ்வுக்கு பின்னர் இமாம் ஹுசைன் அவர்களுடைய குழந்தைகள், பெண்கள் சிறைபிடிக்கப்பட்ட வரலாற்றை கூட இந்த நூட்கள் பதிவு செய்ய, அதாவது மறைக்கவில்லை. அதே போன்றுதான் இமாம் ஹுசைன் அவர்களுடைய தலையை ஈட்டியின் மேலே ஏந்தி சென்ற அந்த நிகழ்வை கூட இந்த வரலாற்று நூல்கள் பதிவு செய்திருக்கின்றன. ஹுசைனி அலைஹிஸ்ஸலாம், ஹுசைனுடைய தலை இந்த ஈட்டிகளுக்கு மேல் குத்தப்பட்டு கொண்டு சென்ற விடயத்தை கூட பதிவு செய்திருக்கிறது. அதே போன்று இமாம் ஹுசைன் அவர்களுடைய அந்த சிரத்தை, அந்த தலையை வைத்துக் கொண்டு அதனை இழிவுபடுத்திய வரலாறு கூட இந்த நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரியிலே நபி தோழர்களின் சிறப்புகள் என்ற பகுதியிலே, அதாவது 3748வது ஹதீதை நீங்கள் உற்று நோக்கினால் அந்த ஹதீத் இவ்வாறு காணப்படுகின்றது. ஹத்தசனி முஹம்மது இப்னு ஹுசைன் இப்னு இப்ராஹிம் கால ஹத்தசனி ஹுசைன் இப்னு முஹம்மத் ஹத்தசனா ஜரீர் அன் முஹம்மதின் அன் அனஸ் இப்னு மாலிக். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் எவ்வாறு இருக்கிறது என்றால், உத்திய உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் பிரஅஸில் ஹுசைன். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்ற அந்த வம்பன் இமாம் ஹுசைன் அவர்களுடைய தலையை அவனுடைய சபைக்கு கொண்டு வந்தான். ஃபஜுஇல ஃபீ தஸ்தின், ஒரு தட்டிலே வைத்தான் அந்த தலையை. ஃபஜால யன்குசு, ஏதோ அவன் செய்து கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தான், அதனை இழிவுபடுத்திக் கொண்டிருந்தான். வரலாற்று ஆசிரியர்கள் அவன் தன்னுடைய கையில் இருந்த தடியால் பிரம்பினால் அந்த தலையின் மீது, அந்த புனிதமான அந்த சிரத்தின் மீது, உதட்டின் மீது அந்த தடியினால் அடித்து கேவலப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த இழிவுபடுத்தி அந்த நிலையிலே அவன் சொன்னான், ஏதோ இமாம் ஹுசைன் அவர்களுடைய சிறப்பை, அவருடைய மகிமையை பற்றி ஏதோ சொன்னான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், கான அஷ்பஹும் பிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹுசைனுடைய தலையை பார்க்கின்ற போது இது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை பார்க்கின்ற மாதிரி இருக்கிறது, அதற்கு ஒப்பானதாக இருக்கிறது. ஒகான மஹ்லூபன் பில் வஸ்மதி, அவர்கள் ஏதோ ஒரு வஸ்மா என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை மூலிகையால் தன் தாடிக்கு சாயமிட்டிருந்தார்கள் என்று அந்த சிரத்தில் இருந்த, அந்த தலையில் இருந்த அந்த அவர்களுடைய தாடியினுடைய நிறத்தை கூட சிலாகித்து சொல்லுகின்ற இந்த ஹதீஸை நாங்கள் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கு நான் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய சகோதர சுன்னத்துல் ஜமாஅத் சகோதரர்களுடைய கிரந்தங்களில் மிக தெளிவாக இவைகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்த விடயங்கள் எல்லாம் ஏதோ ஷியாக்களுடைய நூல்களில் பதிவு செய்யப்பட்ட விடயங்கள் அல்ல. இவ்வளவு நபி அவர்கள் இறைவன் இமாம் ஹுசைனை பற்றி புகழ்ந்துரைத்து அவர்களுடைய மகிமையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணற்ற ஹதீஸ்களிலே அவர்களுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களுடைய மகிமையை சொல்லியிருக்கிறார்கள். தினமும் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுமாறு தொழுகையிலே சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உம்மத். யார் அந்த உம்மத் என்று சொன்னால், தொழுதவர்கள், பள்ளியிலே முன்சஃபிலே நின்று தொழுதவர்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தவர்கள், முஸ்லிம் உம்மத்தாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் தான் இந்த அநியாயத்தை செய்திருக்கிறார்கள். இந்த அநியாயம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இந்த நிகழ்வை அறவே கர்பலா என்ற, ஆசுரா என்ற அந்த நிகழ்வை கூட, அப்படியான ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்று கூட சொல்லுகின்ற அளவுக்கு இந்த இஸ்லாமிய உம்மத்தில் சிலர்கள் இருக்கிறார்கள். அந்த இமாம் ஹுசைனுடைய சிறப்புகளை எல்லாம் மறுத்துரைக்கின்ற அளவிலே பலர்கள் இன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஹுசைனை கொலை செய்த அந்த வம்பனை, கயவனை, அந்த அக்கிரமக்காரனை, அவனையும் ரலியல்லாஹு அன்ஹு என்று, அவனையும் அமீருல் மூமினீன் என்று சொல்லுகின்ற சமூகம் இருக்கிறது. இமாம் ஹுசைனையும், அதாவது ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிக்கொண்டு இமாம்
ஹுசைனை கொலை செய்தவனையும் ரலியல்லாஹு அன்ஹு என்று அமீருல் மூமினீன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற ஒரு சமூகத்தை பார்க்கின்றோம். இமாம் ஹுசைன் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். அவர் ஆட்சி அதிகாரத்துக்காக முனைந்தார் என்று இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க செய்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையை முஸ்லிம் சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். உமையாக்களுடைய இரத்தம் தேய்ந்த அந்த கைகளை கரங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துவதற்காக இன்று ஒரு சமூகம் மிகவும் பிரயத்தனம் எடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வு ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல, மிகவும் பாரதூரமான ஒரு நிகழ்வு. அதாவது முஸ்லிம் உம்மத்தின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதனால் தான் அன்று அந்த ஹுசைனோடு அவ்வாறு நடந்து கொண்ட சமூகம் இன்றும் அவர்கள் அடிசறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹுசைனுடைய தலைமைத்துவத்தை ஏற்க மறுத்தவர்கள் இன்று எவ்வாறான ஒரு இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய சமகாலம் எங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ஹுசைனுக்கு ஏற்பட்ட அந்த அநியாயத்தை நாங்கள் உணர்ந்து அறிந்து கொள்வதற்கும், ஹுசைன் வெறுமனே தாகத்திற்காக கைது செய்யப்பட்டு அங்கு அவர்களுடைய பிள்ளைகளும் குழந்தைகளும் சிறைபிடிக்கப்பட்டதற்காக அவர்களுடைய அநியாயத்தை நாங்கள் பேசவில்லை, கதைக்கவில்லை. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு மகிமைகள் சொல்லப்பட்டு அவர்களுடைய மடியிலே வளர்ந்த அந்த குழந்தையை இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற, இஸ்லாமிய நம்பிக்கைகளை, இறைவனை ஏற்றுக்கொண்ட, இறை தூதரை ஏற்றுக்கொண்ட சமூகம் தன் கைகளால் கொலை செய்கிறது என்று சொன்னால் இந்த நிலையை, இந்த அநியாயத்தை என்னவென்று சொல்வது? எனவே இவ்வாறான ஒரு தெளிவை எங்களுக்கு இறைவன் தர வேண்டும். யார் இந்த இஸ்லாமிய உம்மத்தின் தலைவர்கள்? யார் அந்த இஸ்லாமிய உம்மத்தை அந்த நேரான வழியிலிருந்து பெறலச் செய்வது? யார் ஒளியின்பால் அழைப்பவர்கள்? யார் இருளின்பால் அழைப்பவர்கள்? யார் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம். எனவே இந்த கர்பலா, இந்த ஆஷுரா என்பது ஒரு மனிதனுக்கு சரியான தெளிவான சிந்தனையை கொடுத்து அவனை நேரான பாதையில் அழைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னல் ஹுசைன அதாவது சஃபீனத்துன் நஜா மிஸ்பாவுல் ஹுதா, ஹுசைன் என்கின்ற இந்த அளவுகோல் மனிதனை நேரான பாதைக்கு இட்டு செல்கின்ற ஒரு கப்பலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கப்பலில் ஏறிக்கொள்வதுதான் இந்த ஹுசைன் கொண்டு வருகின்ற இந்த முஹர்ரம் மாதத்தில், இந்த ஆஷுரா தினத்தில் இந்த கப்பலிலே ஏறிக்கொள்வதுதான் புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து இஸ்லாமிய உம்மத்திற்கும் இந்த தெளிவையும் உணர்வையும் விழிப்புணர்வையும் தந்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. والسلام عليكم ورحمة الله وبركاته.